வணக்கம். மார்ச் 25ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று மார்ச் 24ஆம் தேதி நிஃப்டி 1.3% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 15,800 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 3,000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,900 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. NSE உடைய அன்லிஸ்டட் ஷேர்ஸை வாங்குற ப்ராசஸை எளிதாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்ல சொல்லியிருக்கிறாங்க. இதற்காக NSE வந்து சென்ட்ரல் டெபாசிட்டரி சர்வீசஸ் இந்தியாவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. ஸோ அன்லிஸ்டடாக இருக்கக்கூடிய NSE உடைய ஷேர்ஸை வாங்குற ப்ராசஸ் குறையும், அந்த டைம் லைனும் குறையும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்ல சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 4 to 5 மாதங்கள் ஆகுது அந்த ட்ரேட்ஸை முடிப்பதற்கு. அது குறையும்னு சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்ல. பரதீப் பரிவாஹன் நேற்று லிஸ்ட் ஆயிருக்கு. BSE உடைய SME பிளாட்ஃபார்ம்ல IPO முடிஞ்சு நேற்று லிஸ்ட் ஆனது. 20% குறைவாக லிஸ்ட் ஆயிருப்பதாக மணி கண்ட்ரோல்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மீஷோ நிறுவனம் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மை சார்ந்த நிறுவனம். அவங்களுடைய IPO குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்தது. $1 பில்லியன் IPO வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், SML இசுசு நிறுவனத்தை அவங்க வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க ப்ரொமோட்டர்ஸ் உடைய ஸ்டேக்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல அப்டேட் கொடுத்திருக்காங்க. இது வழியாக அவங்க ட்ரக்ஸ் மற்றும் பஸ்ஸஸ் உடைய செக்மெண்ட்ல நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த வாரம் மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுடைய போர்டு கூடிய ஒரு மீட்டிங்ல வராங்க. அதுல இது குறித்தான முடிவு எடுப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோல்ல தகவல் கொடுத்திருக்கிறாங்க. டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. 93 ரூபாய் ஒரு ஷேருக்கு. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் மார்ச் 28ஆம் தேதி. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தை மத்திய அரசு உயர்த்தி இருக்கிறாங்க. சம்பளம் மட்டுமில்ல, அலவன்ஸ் பென்ஷன்ஸையும் உயர்த்தி இருக்கிறாங்க. இது ஏப்ரல் 2023 கொண்டு வர இருப்பதாக NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த தகவல். லாஸ்டா அவங்க உயர்த்தியது வந்து ஏப்ரல் 2018 சம்பளத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்பதான் உயர்த்துவதாக NDTV ப்ராஃபிட்ல அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1.24 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. இது மாத சம்பளம். பென்ஷன் 25,000 ரூபாயிலிருந்து 31,000 ரூபாயா உயர்த்தி இருக்கிறாங்க. டெய்லி அலவன்ஸ் 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாக உயர்த்தி இருக்கிறாங்க. இது தவிர அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மற்ற அலவன்சஸும் இருக்குங்க. கான்ஸ்டிடுவன்சி அலவன்ஸ் மாதந்தோறும் 70,000 ரூபாய். ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் மாதந்தோறும் 60,000 ரூபாய். இது தவிர விமானம் வழியாக அவங்க பயணம் செய்வதற்கு 34 விமான பயணங்கள் வந்து அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுது. அவங்களுக்கும் அவங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினர்களுக்கும். அதே போல ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷனும் வழங்குறாங்க. ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன் நம்ம கிளைம் பண்ணல அப்படின்னா மந்த்லி ஹவுசிங் அலவன்ஸ் 2 லட்சம் ரூபாய் கிளைம் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தவிர ஆண்டுதோறும் 5,000 யூனிட் மின்சாரம் இலவசமாக பயன்படுத்த முடியும். அதே போல தண்ணீர் வந்து 4,000 கிலோ லிட்டர்ஸ் தண்ணீர் இலவசமாக ஒரு ஆண்டிற்கு அவங்க கொடுப்பதாக சொல்லி இருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்ல. இது தவிர மருத்துவமும் அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதாக அதே செய்தியில் சொல்லி இருக்கிறாங்க. RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு. சதீஷ் தவன் ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய். லார்சன் டியூப்ரோ தரப்பு அப்டேட் இருக்கு. L&T எனர்ஜி கிரீன் டெக் ஜான் காக்ரெல் எனர்ஜி என்ற நிறுவனத்துடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எதற்காக இந்த பார்ட்னர்ஷிப்? கான்சென்ட்ரேட்டட் சோலார் பவர் மற்றும் தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ்காகத்தான் இந்த பார்ட்னர்ஷிப்னு சொல்லியிருக்கிறாங்க லார்சன் அண்ட் டியூப்ரோ. டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு அதானி கிரீன் எனர்ஜி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 215 கோடி ரூபாய். டைட்டன் குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல், புரோக்கரேஜ் நிறுவனமான ஆம்பிட் வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. கம்பெனியுடைய வளர்ச்சி Q4ல குறைவா இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆம்பிட் நிறுவனம் அவங்க முக்கியமா சொல்லியிருப்பது பிப்ரவரி மார்ச்ல டனிஷ்குடைய ரெவென்யூ growth வந்து குறைவா இருக்கு, வீக்கரா இருந்திருக்கு. அதனால நிதியாண்டு 2026-27 உடைய ஏர்னிங்ஸ் எஸ்டிமேட்டை குறைப்பாங்க, 2-3% குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ டைட்டனுடைய ஷேர் பிரைஸும் வந்து கொஞ்சம் வேல்யூஷன்ஸ் அதிகமா இருக்கு, எக்ஸ்பென்சிவா இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஆம்பிட். அவங்களுக்கு இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்டாக்ஸ்ல பிடித்த ஸ்டாக்ஸ் வந்து நைகா மற்றும் சஃபயர்.
பசுபதி ஆக்ரிலான் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. எத்தலான் ஆலையில கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசில் இருக்கக்கூடிய இந்த ஆலை. கரூர் வைசியா பேங்க் 4 புது கிளைகளை திறந்திருக்கிறாங்க. தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேஷ்ல இப்ப கம்பெனி கைவசம் 884 கிளைகள் இருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் ஜார்க்கண்ட் மற்றும் மகாராஷ்டிரால அவங்களுடைய புது கிளைகளை திறந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 859 கிளைகள் கம்பெனி கைவசம் இப்போ இருக்கு. கேஐசி இன்டர்நேஷனல் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து என்ன செய்தி, சிபிஐ பவர் கிரிட் கார்பரேஷனுடைய ஜிஎம் மற்றும் கேஐசி இன்டர்நேஷனலுடைய ஊழியரை கைது செய்திருக்கிறாங்க. 2.5 லட்சம் ஊழல் நடந்திருக்கு, அந்த லஞ்ச ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு. அதற்காக சிலரை கைது செய்திருப்பதாக பத்திரிகையில் செய்தி குறித்தான விளக்கம் கேட்டிருக்கிறாங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கேரிஸில் பத்திரிகையில் செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. என்ன செய்தி, நிறுவனம் 500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க. அவங்களுடைய உற்பத்தி திறனை பெருக்குவதற்காகத்தான் இந்த முதலீடுன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. என்ன விளக்கம் கொடுத்திருக்கிறாங்கன்னா, கடந்த 5 ஆண்டுல ஏற்கனவே 300 கோடி ரூபாய் முதலீடு செய்திருக்கிறாங்க. அடுத்த சில ஆண்டுகள்ல, அதாவது 4 5 ஆண்டுல 200 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருப்பதாக விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க கேரிஸில். கமா ஹோல்டிங்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 17 ரூபாய் 75 பைசா. அதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. ருத்ரா கேஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட இருந்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 33 கோடி ரூபாய். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்பு ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் மகாராஷ்டிரா சிட்கோல இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நவி மும்பையில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதோடைய மதிப்பு 1020 கோடி ரூபாய். எஸ்பிசி எக்ஸ்போர்ட்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு ரிப்பீட் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. கவுஜி பிரதர்ஸ் ஹோல்சேலர்ஸ் என்ற துபாயை சார்ந்த டெக்ஸ்டைல் கம்பெனி கிட்ட இருந்தால் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 9.4 கோடி ரூபாய். வருண் பியூரேஜஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. ஹிமாச்சல் பிரதேஷ் ஆலையில கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை துவங்கி உள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க வருண் பியூரேஜஸ். நைல் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. சோட்டுப்புன்ற இடத்துல இருக்கக்கூடிய லெட் ரீசைக்ளிங் ஆலையில தொழிலாளர் பிரச்சனை காரணமாக அங்க சேவையை அவங்க நிறுத்தி வைத்திருக்கிறாங்க. இங்க இருந்து ஏற்படக்கூடிய நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் மற்றொரு ஆலையில அந்த சேவையை அதை பூர்த்தி செய்துட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஆலை இருக்கும் இடத்துடைய பேர் கஜுல மண்டியம். பிஜி எலக்ட்ரோபிளாஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. முன்னவே நம்ம ஒரு செய்தி பார்த்திருந்தோங்க. மகாராஷ்டிரா ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கம்பெனியுடைய ஆபீஸ்ல சோதனை நடத்தி வராங்கன்னு. அது மார்ச் 22ஆம் தேதி இந்த சோதனை முடிவுக்கு வந்திருப்பதாக பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கம்பெனி முழு ஒத்துழைப்பு வழங்கி உள்ளதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க பிஜி எலக்ட்ரோபிளாஸ்ட். ஜேடிஎல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. மகாராஷ்டிரா ஆலையில் அவங்களுடைய அட்வான்ஸ்டு டைரக்ட் ஃபார்மிங் டெக்னாலஜியை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்திருந்தோம். பிளாக் ஸ்டோன் நிறுவனம் ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல இருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ் உடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, பிளாக் ஸ்டோன் எந்த அவசரத்திலும் இல்லை இப்போ வெளியேறுவதற்கு. 76% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க பிளாக் ஸ்டோன் நிறுவனம் இந்த ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல. யுரேகா இண்டஸ்ட்ரீஸ் ரைட்ஸ் இஷ்யூ அறிவிச்சிருக்கிறாங்க. 49 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்றாங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக. அவங்க இந்த ரைட்ஸ் ஷேருக்கு நிர்ணயித்திருக்கிற விலை 10 ரூபாய். நேற்று க்ளோசிங்ல இருந்து ஒப்பிட்டும் போது 38% குறைவாக விலையை நிர்ணயித்திருக்கிறாங்க. இதற்கான ரெக்கார்ட் டேட் மார்ச் 28. என்ன ரேஷியோல வழங்குறாங்க, 28 ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை இலவசமாக கொடுக்குறாங்க. 5 ஷேர் வைத்திருந்தா ரெக்கார்ட் டேட் படி இந்த ரைட்ஸ் என்டைட்டில்மெண்ட்டை பயன்படுத்தி ரைட் ஷேரை வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்து கொள்ளலாம். எப்போ ஓபன் ஆகுது ரைட்ஸ் இஷ்யூ, ஏப்ரல் 9ஆம் தேதி. எப்போ முடிவுக்கு வருது, ஏப்ரல் 30ஆம் தேதி. ஆன் மார்க்கெட் ரெனன்சியேஷன் கடைசி நாள் ஏப்ரல் 22ஆம் தேதி. ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோல டீடைலா பேசியிருக்கோம். ஒரு கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ அறிவிக்கும் போது ஷேர் ஹோல்டர்ஸ் ஆகிய நாம் சில விஷயங்களை செய்ய வேண்டும். செய்யாம விட்டோம்னா நம்ம நஷ்டத்தில் இருப்போம். ரைட்ஸ் இஷ்யூ குறித்தான வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. சிமேக் லிமிடெட் தரப்புல அப்டேட் இருக்கு. லாசன் அண்ட் டியூப்ரோ கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. சிமேக் லிமிடெட் மற்றும் பாஷ் இந்தியா ஆஃப்ஷோர் பிரைவேட் லிமிடெட் கன்சோர்டியம்க்கு தான் இந்த ஆர்டர் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிரிகேட் என்டர்பிரைசஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. பெங்களூருல 4.4 ஏக்கர் நிலத்தை வாங்கி இருக்கிறாங்க. அங்க பிரீமியம் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்டா அமைக்க இருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வழியாக 950 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க பிரிகேட் என்டர்பிரைசஸ். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல அப்டேட் இருக்கு. குஜராத் ஆலையில் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அங்க ஸ்ட்ரைக்கை அறிவிச்சிருக்கிறாங்க நேத்துல இருந்து. அதனால அவங்களுடைய சில சேவைகள் பாதிப்படைந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. இந்த வேலை நிறுத்தத்தை உடனடியாக முடிவு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தையில் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ். எஸ்எம்எஸ் ஃபார்மா தரப்புல அப்டேட் இருக்கு. இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 45.6 கோடி ரூபாய் கட்ட சொல்லி டாக்ஸ் டிமாண்ட் அனுப்பியிருக்காங்க. இது பெனால்டி இன்ட்ரெஸ்ட் எல்லாமே சேர்த்து மேல்முறையீடு செய்யப்படுறதாக சொல்லியிருக்கிறாங்க எஸ்எம்எஸ் ஃபார்மா. eastmytrip.com தரப்புல அப்டேட் இருக்கு. கம்பெனி ஒரு முதலீடு செய்யறாங்க. சார்ட்டர் ஏவியேஷன் மார்க்கெட்ல நுழையறாங்க. 49% ஸ்டேக் பிக் சார்ட்டர் பிரைவேட் லிமிடெட்ல வாங்குறாங்க. 2023-24 நிதியாண்டில் இந்த பிக் சார்ட்டர் நிறுவனத்துடைய வருவாய் 129 கோடி ரூபாயாக இருந்தது.
ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட் தற்போது ஒரு அப்டேட் இருக்கு. சென்ட்ரல் ரயில்வேடைய டெண்டர்ல லோவஸ்ட் பிடரா இருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 116 கோடி ரூபாய். HCL டெக்னாலஜிஸ்க்கு வெஸ்டர்ன் யூனியன் கிட்ட ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்குது. அதோடைய கால அளவோ அதோடைய தொகை என்ன அப்படின்ற தகவல் கம்பெனி வெளியிடல. டாக்டர் அகர்வால்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. குஜராத்ல அவங்களுடைய புது கிளையோடைய ஆபரேஷன்ஸை துவங்கி இருக்கிறாங்க. நேற்று மார்ச் 24ஆம் தேதியிலிருந்து. போரோசில் ரினியூவபிள்ஸ் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க. பத்திரிகையில் வந்து ஒரு செய்தி குறித்து 900 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க போரோசில் ரினியூவபிள்ஸ். இது பத்திரிகையில் வந்து செய்திங்க. சோலார் கிளாஸ் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்காகத்தான் இந்த முதலீடுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. இது குறித்து விளக்கம் கேட்டிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சாபு சோடியம் குளோரோ தற்போது அப்டேட் இருக்கு. ராஜஸ்தான்ல ஒரு லக்ஸரி ரிசார்ட் ப்ராஜெக்ட் துவங்க இருக்கிறாங்க. அதற்கான நிலத்தை வாங்கி இருக்கிறாங்க. இங்க கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நிதியாண்டு 2026 Q2ல துவங்கும்னு சொல்லி இருக்கிறாங்க. சாபு சோடியம் குளோரோ. ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு தெலுங்கானா அரசு கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. சர்டிபிகேட் ஆஃப் அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு. நிலத்தடி நீர் மேலாண்மை சம்பந்தமாகத்தான் இது கிடைச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க ஹெரிடேஜ் ஃபுட். ஆகாசா ஏர் 2030க்குள்ள அவங்களுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேரை 15% அதிகரிக்க போறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல அப்டேட் கிடைச்சிருக்கு. கம்பெனியுடைய CEO பேட்டி கொடுத்திருக்காங்க. ஆகாசா ஏருடைய CEO பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க சொல்லியிருப்பது என்னன்னா, அவங்களுடைய இலக்கு வந்து 2030க்குள்ளார இந்தியாவில் மார்க்கெட் ஷேர் 15% இருக்க வேண்டும்ன்றது சொல்லியிருக்கிறாங்க. ஹுண்டாய் இந்தியா குறித்து NDTV ப்ராஃபிட்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல். கம்பெனி ஒரு முதலீடு செய்யறாங்க. 700 கோடி ரூபாய் முதலீடு செய்ய இருக்கிறாங்க டூலிங் சென்டரை அமைப்பதற்காக. கெயில் இந்தியா நேற்று நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 7% அதிகரித்தது. NDTV ப்ராஃபிட்ல ஒரு தகவல் கொடுத்திருக்கிறாங்க. என்ன செய்தி? அரசு அமைப்பான பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் ரெகுலேட்டரி போர்டு வந்து கேஸ் டிரான்ஸ்மிஷனுடைய டாரிஃப் ரெகுலேஷன்ல மாற்றம் கொண்டு வராங்க அப்படின்றதான் செய்தி. இதை புரோக்கரேஜ் நிறுவனமான CLSA மற்றும் சிட்டி வரவேற்றிருக்கிறாங்க. CLSA என்ன சொல்லியிருக்கிறாங்க? இதன் காரணமாக IGL, மகாநகர் கேஸ் மற்றும் GSPL வந்து ஒரு பெரிய பயனாளிகளா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சிட்டி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, கெயில் ஒரு பெரிய பயனாளியா இருப்பாங்க இந்த மாற்றம் வந்ததுன்னா. ஆனா அதற்கு எதிர்மறையான கருத்து வந்து கோட்டக் இன்ஸ்டிடியூட் லிக்விடிட்டி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாற்றங்கள் வந்ததுன்னா பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது, ஸ்டாக்ஸ் எதுக்குமே பெரிய அளவுல பயன் இருக்காதுன்னு கோட்டக் இன்ஸ்டிடியூட் லிக்விடிட்டிஸ் அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேத்துக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்றோம்னா, நேத்து வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேல இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ் சொல்லும்போது நேத்து ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ஷாரதா மோட்டார் 20% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 337% வால்யூம் அதிகரித்தது. சங்கம் இந்தியா 20% ஷேர் பிரைஸும் 268% வால்யூம் அதிகரிப்பு. லம்போதரா டெக்ஸ்டைல்ஸ் 20% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 140% வால்யூம் அதிகரித்தது. JBM ஆட்டோ 17% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு. 10,261% வால்யூம் அதிகரிப்பு. பவர்மெக் 16% ஷேர் பிரைஸ் 210% வால்யூம். ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 2990% வால்யூம் அதிகரிப்பு. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் 12% ஷேர் பிரைஸும் 7,869% வால்யூம் அதிகரிப்பு. ஆல்கைல் அமைன்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 869% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியல விப்பார் ஸ்டீல் 7% வீழ்ச்சி, 932% வால்யூம் அதிகரிப்பு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் 5% வீழ்ச்சி, 577% வால்யூம் அதிகரிப்பு. டெக் லேப்ஸ் 5% சரிந்தது, 423% வால்யூம் அதிகரிப்பு. ஜென்சால் இன்ஜினியரிங் 5% சரிந்தது, 212% வால்யூம் அதிகரிப்பு. தாஜ் GVK ஹோட்டல்ஸ் 5% சரிந்தது, 399% வால்யூம் அதிகரிப்பு. ப்ளூ பெபிள் 4% வீழ்ச்சி, 206% வால்யூம் அதிகரிப்பு. அசாயி சாங்வான் 4% சரிந்தது, 118% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.